ஹலோ கைஸ், இன்றைக்கி கிராண்ட் ஃபினாலேவில் நம்ம மஞ்சரி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் உங்களோட லைஃப் லெசனாக கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாப்புல. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வெளியே போன உடனே என்ன பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பதில்கள் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக தீபக் அவர்கள் வந்து, சார் நான் போய் ஃபெஸ்டிவல் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணேன் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. அருண் பிரசாத்தும் அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. நம்ம தர்ஷா குப்தா வந்து, நான் பயங்கரமாக பிரியாணி சாப்பிட்டேன் சார், டெய்லி ஒரு பிரியாணி வந்து சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மஞ்சரி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹார்ட் டச்சிங்காக வந்துருந்தது. ஆனால் விஜய் சேதுபதி அவர்களே பயங்கரமாக புகழ்ந்தார். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் எப்போ யார் என்ன பேசினாலுமே ஒருவேளை அது வேலிடான பாயிண்ட்டாக இல்லை சரியாக அவருக்கு வந்து ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து சரி உட்காருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல, அவ்வளோதான் முடிச்சிருவார். அதுக்கு வந்து மறுபடியும் ஒரு எதிர்வினையில் ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து சொல்கிறது செய்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டார். பட் மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வெளியே போன உடனே ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இல்லாமல், அதாவது இந்த பொருள் வாங்குறது, இந்த பேக் வாங்கணும்னு நினைக்கிறது, துணி எடுக்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் வந்து ஒரு சிறப்பான ஒரு வேலையை வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுடைய உறவை வந்து நான் புதுப்பித்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா கிட்ட அவங்க வந்து பேசுகிறதில்ல. அவங்க வந்து அந்த ப்ரீ டாஸ்கில் கூட அவங்க ஃபேமிலி வரும்போது கூட அப்பா வரலையா அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லை நீ தான் பேசவே மாட்டேங்கிறல்ல, நீ தான் சொல்லவே இல்லைல்ல, அதனால் அவங்க வந்து வரலை, உனக்கு இருக்கிற கோவம் தானே அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம மஞ்சரி அவர்கள் வந்து ஒரு மாதிரி அழுதுருப்பாங்க ப்ரீ டாஸ்கில். சரிங்களா? இப்போ அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அப்பா கூட இவங்க ரொம்ப நாட்களாக பேசல, ஏதோ ஒரு மனப்பிரச்சனைகள் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து என்னுடைய அப்பாவுடைய உறவை நான் புதுப்பிச்சேன்னு சொல்கிறாங்க. முகம் தெரியாத, ஏன் அப்படி நான் புதுப்பித்தேன் அப்படின்னா, முகம் தெரியாத எத்தனையோ மனிதர்கள், அதாவது உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எத்தனையோ மனிதர்களை வந்து நான் வன்மத்தை வந்து கடந்து போகிறேன். அவங்க எத்தனை வன்மத்தை கொட்டினாலையும் நான் ரொம்ப அசால்ட்டாக கடந்து போயிட்டேன். ஏன்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது எவ்வளவோ பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. குறிப்பாக வந்து நிற பிரச்சனைகள், அவங்க அதிகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை, மொழி பிரச்சனை, என்னென்னமோ பிரச்சனைகளை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சொல்லப்போனால் லிட்ரலி புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க மஞ்சரியை. ஓகேங்களா? ஸோ அது காலம் கடந்து போய் அதுக்கப்புறம் மஞ்சரியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது அவங்க கிளியராக சொல்கிறாங்க, முகம் தெரியாத எத்தனையோ மனிதர்களுடைய வன்மத்தை நான் கடந்து போகும்போது என்னுடைய அப்பாவுடைய வன்மத்தை நான் கடந்து போக மாட்டேனா, அதனால் கடந்து போயிட்டேன். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தால் என்ன இருக்குது, அவர் என்னுடைய அப்பா தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடந்து போயிட்டேன் சார். அதனால் எங்கள் அப்பாவுடைய உறவை வந்து நான் புதுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாகவே சொல்கிறேன், செமையான மேட்ரு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போ உங்கள் வீட்டில் கூட எத்தனையோ அப்பா அம்மா கிட்டலாம் சண்டை போடாமல் வந்திருப்பீங்க. அதெல்லாம் மன்னிக்கவும் மறக்கணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். யாருன்னே தெரியாது, நம்ம ஒரு வேலைக்கு போயிருப்போம், அவன் வந்து நம்மளை கழுவி ஊற்றுவான், அசிங்கமாக பேசுவான், இப்படி சைடா அப்படி சைடான அடிமையாக நடத்துவான். அவங்ககிட்டலாம் நம்ம வந்து பொறுத்து போவோம், அமைதியாக இருப்போம், நம்ம திரும்ப வந்து பேச மாட்டோம். ஆனால் நம்ம சொந்த அப்பா அம்மா கிட்ட, அண்ணன் தம்பிகள் கிட்ட, அக்கா தங்கைகள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்த்து பேசுவோம், சண்டை போடுவோம், கோவப்படுவோம், அவ்வளோ வன்மத்தை கொட்டுவோம், அவ்வளோ கோபத்தை கொட்டுவோம். ஏன் எதுக்கு? எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே கடந்து போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி அவ்வளோ அருமையாக வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மஞ்சரி நீங்கள் வந்து கொஞ்சமே பேசினாலையும் ரொம்ப அழகாகவும் ஆழமாகவும் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சார். அது அருமையாக இருந்தது. அவங்களும் அழக ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் உட்கார வச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.